வரலாற்றில் இன்றைய நாள். ராணி முதலாம் எலிசபெத்தை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்காட்லாந்து ராணி மேரிக்கு இதே தினத்தில்தான் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பாபிங்டன் சதி என பெயரிடப்பட்ட இச்சதித்திட்டத்தின்படி ராணி எலிசபெத்தை படுகொலை செய்து அவருக்கு பதிலாக மேரியை பிரிட்டன் அரசியாக்குவதுதான் நோக்கம். இதுவே மேரியின் மரணத்திற்கு வழிவகுத்தது. 1587 மேரி தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்தியாவின் முதல் பிரிட்டிஷ் கவர்னர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1785 ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய தினம்தான் இன்று. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்தபோது வங்காளத்தின் ஆளுநர் ஜெனரலாக பணியாற்றினார் ஹேஸ்டிங்ஸ். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்த இவரது ஆட்சி காலத்தில்தான் 1774 கல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் 3வது குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் 1897 ஆண்டு பிப்ரவரி 8 ஆந்திர பிரதேச மாநிலம் ஹைதராபாத்தில் பிறந்தார். 1967 முதல் 1969 அவர் இறக்கும் வரை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். ஜாகிர் உசேன் இந்திய அரசின் உயர்நிலை கல்வி வாரியத்தின் தலைவராக இருந்தபோது கல்வி சீர்திருத்தத்திற்காக பல திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மிகச்சிறந்த கல்வியாளராக அனைவராலும் அறியப்பட்டார். ஆயிரத்து 1989 போர்ச்சுகலின் பிகோ ஆல்டோ மலை மீது மோதி விமானம் விபத்திற்குள்ளானதில் 144 பேர் பரிதாபமாக பலியாகினர். போயிங் 707 விமானம் இத்தாலியின் பெர்காமோவில் இருந்து டொமினிக்கன் குடியரசுக்கு சென்று கொண்டிருந்தபோது இவ்விபத்து நிகழ்ந்தது. விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் இத்தாலியர்கள், ஊழியர்கள் அனைவரும் அமெரிக்கர்கள். மலை மீது மோதி விமானம் வெடித்துச் சிதறியதில் விமானத்தில் இருந்த அனைவரும் மரணமடைந்தனர். போர்ச்சுகலில் நிகழ்ந்த மிக மோசமான விமான விபத்தாக இது கருதப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் 1994 ஆண்டு 432 விக்கெட்டுகளை வீழ்த்தி டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய ரிச்சர்ட் ஹாட்லியின் உலகச் சாதனையை முறியடித்த தினம்தான் இன்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.